இந்த சஸ்திர பந்தம் அப்படின்றதுனா என்ன, இந்த சஸ்திரம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆயுதம் அதோட இலக்க போய் அவைஞ்சிட்டு மறுபடியும் எய்திய ஒரு கைத்தே வர்றதுதான் சஸ்திரமா சொல்லுவாங்க. அப்படின்னு சஸ்திர பந்தம் அப்படின்றது 55 எழுத்துக்கள் கொண்டத 30 பெக்டல்கள் இல்ல பாம்பன் சுவாமிகளானவர் இந்த வேரி வடிவுல அடக்கியிருப்பாருன்னா அதுதான் இந்த சஸ்திர பந்தம். மந்திரம் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, வேல வேதாந்த பாபாசம் ஓவத்தம்பா மாலை பூனே மவிர மாங்கலத்தே சாலவ மாபாசம் போத மபி தேசார் மாபூதம் பாவா சம்பா வேலவான்றது வந்து இந்த 55 எழுத்துக்கள் தான். அதெல்லாம் ஒரு வேல் வடிவிலேயே பாம்பன் சுவாமிகளை அது உருவாக்கி இருப்பாருங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வா ல வே தாந்த பா வா ச இன் போக இப் தன்ப மாலை கூனே மபில மால் வளர் தே சாலவ மாபாசம் போத மபிங்கேசார் மா போதம் வாவா தன்கா வேலவா. அதுதான் சஸ்திரபந்தம். சித்திர கவி அப்படின்றதா சொல்லுவோம். அம்மன் சுவாமிகள் இந்த சித்திர கதைகளிலே பல பாடல்கள் இயற்றி கொடுத்திருக்காங்க. தமிழின் புலமையும் முருகனின் கருமையும் பாமன் சுவாமிகளுக்கு எந்த அளவுல கரைச்சுபி அப்படின்றதுக்கு